நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம தேவன் வந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வச்சிருக்கிறாருங்கிறது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சூழல்லையும் சரி, ஆரம்ப காலத்துலருந்து இப்போது வரைக்கும் தேவன் நம்மளோடயே இருந்து ஒவ்வொரு இடத்துலயும் அதிசயங்களையும், அற்புதங்களையும் செய்து நம்மள பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். முடியாது, முடியாது அப்படின்னு நினைச்ச நேரத்தில கூட அவர் முடியும்படியா ஆசீர்வச்சிருக்கிறாரு. இது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு உலகம் எல்லாம் சொல்லும்போது கூட அவர் கிடைக்கும்படியாக ஆசீர்வச்சிருக்கிறாரு. என்னால முடியாது, ஆனா அவரு முடிய வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லியிருக்கிறோம். குடும்பங்கள்லயும், நம்ம உறவினர்கள் மத்தியிலும், அத நம்ம கண்கள் காணும்படியாக தேவன் ஆசீர்வச்சிருக்கிறார். அதனால நமக்கு தேவன் அதை செய்வார், இதை செய்வார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லதுக்கான இடம் இது அல்ல. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்மை தேவனுக்குள் அறியும்படியாக, நம்மை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழல் எப்படிப்பட்ட சூழல்னா, ஒரு ஒரு வகையான ஒரு பேட்டர்ன் நமக்குள்ள வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேட்டர்னை கிரியேட் பண்ணி அது ஒரு ரிச்சுவலா வந்து அந்த வழிபாடு முறைகளின்படியே நம்ம வந்து தேவனை ஆராதனை செய்தும், தேவனை வழிபடுறதும் நம்ம வந்து கொண்டே இருக்கிறோம் எவ்ரிடே. ஏன்னா என்னுடைய பெற்றோர்கள் அப்படி செஞ்சாங்க. என்னுடைய மூதாதையர்கள் அப்படி செஞ்சாங்க. அந்த பாஸ்டர் அப்படி செஞ்சாரு. அந்த பாஸ்டருக்கு பாஸ்டர் அப்படி செய்தாரு. அப்படி செஞ்சு எங்கேருந்தோ உருவாகி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஃபேப்ரிகேட்டட் ஆகி ஒரு பிக்சர்ல நம்ம இருந்து அந்த பிக்சர் நம்ம அடாப்ட் ஆகி அதிலேயே நம்ம மேலும் ஃபேப்ரிகேட்டடா ஆயிட்டு இருக்கிற சூழல்ல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்ல. நம்மளோட ரியாலிட்டி என்ன? தேவன் யாரு? அவரை நான் பற்றி அறியும் பொழுது, என்னை அதிலிருந்து பிரிச்சு பார்க்க நம்மளால முடியும். நாமே அந்த பிக்சர்லேருந்து பிரித்து நம்ம காணும்படியான சூழலை தேவன் நமக்கு அறியப்படுத்துவார். அதுதான் ஒரு முக்கியமான சாராம்சமே. நம்ம வந்து தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர்றோமா இல்லையாங்கிறத பார்ப்பதற்கு, நம்ம அறிந்து கொள்வதற்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதுதான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்னா, அநேக காலங்களாக நமக்கு வந்து ஒர்ஷிப் ஆராதனை அப்படிங்கிறது நமக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் ஆராதனை அப்படின்னு. உண்மையான ஒர்ஷிப்னா என்ன அப்படிங்கிறதான் தேவன் இன்னைக்கு நம்மளோட இடைப்படுவார்னு விசுவாசிக்கிறேன். அநேக ஒர்ஷிப் இன்னைக்கு வந்துச்சு. ஒர்ஷிப் ஒரு பேட்டர்னைஸ்ட் ஆயிடுச்சு. அது விலைக்கு விற்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அந்த ஒர்ஷிப் நம்ம பின்னாடி ஓடும்படியான சூழலும் வந்துடுச்சு. ஏன்னா அந்த மியூசிக் வந்து நம்மளை ஒரு இடத்துல கட்டி போடுது. ஆராதனை செய்கிறது எப்படிங்கிற என்னதான் நமக்கு ஒரு ஞானம் இருந்தாலும், அந்த இடத்துல நம்ம போகும்போது, அந்த அந்த இசையினால நான் கட்டுப்படுறேனா, இல்லை உண்மையில நான் தேவனோட ஒர்ஷிப் பண்ணுறேன்னா, எது உண்மையான ஒர்ஷிப்? தேவன் எதை உண்மையான ஒர்ஷிப்னு சொல்கிறாரு? நான் எதை செய்தால் நான் அவரை துதிக்கும்படியான இடத்துல நான் நிற்பேன் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வசனத்துக்கு போகலாமா? John 4:23 and 24 எடுங்க. யோவான் 4:23-24. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி, பரலோக பிதாவே, தகப்பனே, ஆண்டவரை எங்களை நீங்கள் ரட்சிப்பைகளுக்குள் கொண்டு வரும்படியாக, ஆண்டவரை புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாகவும், தேவனே உமது குமாரனை அனுப்பி ஆண்டவரை இரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு எங்களை நீர் மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உண்மை இன்னும் பற்றி கொள்ளணும், உண்மை நாங்கள் நெருங்கி வரணும். அதற்கு நீர் எங்களோடு இடைப்படுங்க. தேவ ஆவியானவரே, நீங்கள் வெளிப்பட்டு எங்களோடு இடைப்படுங்க. இருதயங்களில் நீர் ஆண்டவரை விதைகளை விதைக்கும்படியாக, ஆண்டவரை உயிருள்ள வார்த்தைகளை நாங்கள் பெற்று செல்லும்படியாக இந்த இடத்தில் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். John 4 இந்த சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். அதே சமாரிட்டன் உமன் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக கிணத்துல இருக்கும்போது ஜீசஸ் வந்து உட்காந்துருப்பார். அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கும். இந்த கான்வர்சேஷன் வந்து ஜீசஸ் கேட்டுட்ருப்பார், என்னம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பற்றி சில விஷயங்கள் சொல்லும்போது, இத்தனை புருஷன் அவன்கிட்ட இருந்தாங்க அப்படின்னு சில காரியங்களை அவன்கிட்ட சொல்லும்போது, அந்த அம்மா ஐயோ அப்படிங்கும்போது அந்த அம்மா சொல்லும், என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த மலையில் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் அந்த மலையில் ஒர்ஷிப் பண்ணு சொன்னாங்க, நீங்கள் என்னன்னா ஜெருசலேமில் ஒர்ஷிப் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அங்கே யூதர், நான் ஒரு சமாரியன் அப்படின்னு 2 பேரையும் பிரித்து அந்த அம்மா சொல்லும் பொழுது ஜீசஸ் அதுக்கு ஒரு ரிப்ளை சொல்கிறார். என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னா, உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும், அதாவது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு காலம் வரும், நல்லா கவனிச்சிங்க, ஒரு காலம் வரும், அது இப்போ வந்திருக்கு. அது என்ன காலம்னா, தேவனை
அதாவது பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் காலம் வரும். அது இப்போ வந்திருக்கு. எப்படி? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி விரும்புகிறாருன்னா, தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வராக இருக்கும்படியாக பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக அப்படிப்பட்டவர்களை விரும்புகிறார். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா, அதாவது ஃபாதர் சீக்ஸ் ஃபார் வொர்ஷிப்பர்ஸ். அதாவது தீஸ் கைண்ட் ஆஃப் வொர்ஷிப்பர்ஸ் த ஃபாதர் சீக்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தீஸ் கைண்ட் ஆஃப் வொர்ஷிப்ஸ் ஃபாதர் சீக்னு சொல்லப்படல. இப்படி தொழுது கொள்பவர்களை அவர் விரும்புகிறார். எப்படி தொழுது கொள்றாங்கன்னு சொல்லி அவர் கேட்கல. நல்லா கவனிக்கணும். அவர் எதிர்பார்க்கறது வொர்ஷிப்பர்ஸை. நம்ம அநேக நேரங்களில் வார்த்தைகளை தேடி தேவனை நம்ம எப்படி பேசி பேசி மக்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி, மக்களை அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி தேவனை நம்ம கம்ஃபர்ட் பண்ணலாம்னு சொல்லி வார்த்தைகள்லாம் தேடி தேடி போட்டுட்டு அவர் எதிர்பார்க்கல. அவர் சொல்கிறாரு, எனக்கு தேவை வொர்ஷிப்பர்ஸ். அந்த வொர்ஷிப்பர்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா, ஆவியோடு உண்மையாகவும் வொர்ஷிப் பண்ணுற ஆட்களாக வேணும். எப்படி வொர்ஷிப் பண்ணுங்கிறத நான் உன்னோட இடப்பட்டுக்கிறேன். ஜீசஸ் மேத்யூ 15 சொல்கிறாரு. அதனால தான் ஜீசஸ் சொல்கிறாரு, மேத்யூ 15:8 எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து சொல்ல? வேத பாரலும் பரிசேயர்களையும் பார்த்து சொல்கிறார். இந்த ஜனங்கள் பண்ணுறாங்களா, இதெல்லாம் சும்மா நாவில் இந்த உதடுகளால் என்னை துதிக்கிறாங்க, உதடுகள்னால என்னை கனம் பண்ணுகிறாங்க, ஆனால் இருதயம் எனக்கு தூரமாக இருக்குது. இப்படி சொல்ல இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை எனக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் நான் இருதயத்தில் என்னை விட்டு விலகி இருக்கிறீங்க. இங்கே என்ன சொல்கிறார் ஜீசஸ்? பிதாவானவர் எதை விரும்புகிறார்? ஆவியோடும் உண்மையோடும் துதி பண்ணக்கூடிய வொர்ஷிப்பர்ஸ் அவர் எதிர்பார்க்கிறார். பரலோகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு ஐசியா சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. ஐசியா 6:3-4 பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் எப்படி இருக்குன்னு ஒரு பிக்சர் காமிக்கிறாரு. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. இது ஒரு பிக்சர் காமிக்கிறாரு பரலோகத்தில் எப்படி வொர்ஷிப் பண்ணுறாங்கன்னு. ரெவலேஷனில் ஜான் சொல்கிறாரு, ரெவலேஷன் 4:8 எடுத்திங்கன்னா, நான் 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றாக அவ்வாறு சிறகுகள் அப்படி சொல்லிட்டு எப்படி தேவனைய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தேன். ஜான் ஒரு பிக்சர் சொல்கிறார். அப்போ பரலோகத்தில் எப்போ பார்த்தாலும் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவரை வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேவன் நம்மை படைத்த படைப்புக்கான ஒரு மிக முக்கியமான காரணமே நாம் அவரை துதிக்கணும், அவரை துதித்து கொண்டே இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம லைஃப்பில். ஏன் அப்படின்னா, எனக்கு இங்கே ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு, இது முடிஞ்ச பிறகு ஒரு நித்தியன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த நித்தியங்கிற வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போறியோ அதை இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது நாம் தேவனுக்குள்ளே எப்படி ப்ரிப்பேர் ஆகணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட தலம் தான் இது. எப்படி தேவன் நம் கணவனும் மனைவியுமாக சேர்த்து ஒரு அன்பை நாம் எப்படி இருந்து கொள்கிறோம் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்மளை பார்க்குறாரோ, அது எதற்காக? அவர் மணவாளனாக வரும்பொழுது நாம் மணவாட்டியாக தன்னை தயார் செய்து கொண்டு அவரோடு நான் ஒப்புரவாகும்படியான அந்த சூழலை இங்கே ஒரு மினியேச்சர் மாதிரி அந்த ஒரு அன்பை நம்மக்கிட்ட டெஸ்ட் பண்ணுற. எப்படி நீ கணவனும் மனைவியும் எப்படி அன்பாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே எப்படி நீங்கள் உறவில் இருக்கிறீங்க, எந்த மாதிரி ஒரு இன்டிமெசி நீ கொண்டு வந்திருக்கீங்க. லாஸ்ட் வீக் தான் பார்த்தோம் கினஸ்கோ அப்படிங்கிறத. கினஸ்கோன்னு என்ன? இன்டிமேட்லி நோ தேவனை நான் எப்படி என்னுடைய அன்புனால் நான் அவரை உணர்ந்து நான் அவரை அறிந்து கொள்கிறேனுங்கிற அறிவில் நான் வளர்கிறேன். அப்போ அந்த அறிவை நான் வளர்த்ததுக்காக ஒரு டெமோ தான் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அதே போல தான் இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது நான் தேவனை எப்படி, அதாவது நாம் தேவனை எப்படி துதிக்கிறோம் அப்படிங்கிறத நான் இங்கேயே நான் கற்றுக்கொள்ளணும்.
கற்றுக்கொண்டால்தான் நான் பரலோகத்தில் நித்தியத்தில் தேவனோடு இருக்கும்போது தேவனை நான் எப்படி நான் பரிசுத்தர் பரிசுத்தர்னு நான் சொல்ல முடியும். அது எதன் மூலமாக சொல்ல முடியும், எது தேவனுக்கு பிரியமானதாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்குறார். அந்த எதிர்பார்ப்பை நான் நிவர்த்தி செய்யணும். இப்போ நம்ம ஒர்ஷிப்னு டக்குனு ஒர்ஷிப் டீமை கண்ணு முன்னாடி கொண்டு வச்சுறாங்க. ஒர்ஷிப் டீமுங்கிறது அது சும்மா நம்மளை ஒர்ஷிப்புக்குள்ளே நம்ம ஈர்க்கிறதுக்காக உள்ளது. ஒர்ஷிப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அதான் இவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட கடமை. அதுதான் நம்ம அங்கே போய் செய்யக்கூடிய ஒரு பிரதான வேலை. அதுக்கு தான் ஐசையாவில் சொல்லுவார், 6 சொல்லப்படுது. ரெவலேஷன் 4 ஒரு பிக்சரைஸை பண்ணுறாரு. இதெல்லாம் எதுக்கு? நானும் நீங்களும் பரலோகத்தில் இருந்தால் இப்படி தான் இருக்கணும். அப்போ நான் இங்கே நான் தயார் செய்து கொள்வேன். அப்போ என்னுடைய ஒர்ஷிப் எப்படிப்பட்ட ஒர்ஷிப்பாக இருக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் இருக்குன்னு சொல்லுவார். டேனியல் 2:20 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், பிரைஸ் பி டு த நேம் ஆஃப் காட் ஃபார் எவர் அண்ட் எவர், விஸ்டம் அண்ட் பவர் ஆர் ஹிஸ். அப்படின்னு எப்படி ஆவியோடு உண்மை, அது எப்படின்னா அந்த விஸ்டமும் ஞானமும் வல்லமையும் உமக்குரியது. நான் எப்போதும் உங்களை என்ன சொல்கிறேன், நீர் தான் பரிசுத்தர்னு சொல்கிறேன், மீதி எல்லாம் உங்களுக்குள்ளது. ஜீசஸ் சொல்கிறாரு, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அது இப்போ வந்திருக்குது, நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை துதிக்கணும். அந்த துதிக்கக்கூடிய நபர்களை, வொர்ஷிப்பர்ஸை பிதாவானவர் எதிர்நோக்கி இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார்? ஆவியோடு வொர்ஷிப் பண்ண ஆசைப்படுறாரு. தேவன் ஆவியா இருக்கிறார், ஆவியோடு வொர்ஷிப் பண்ண ஆசைப்படுறாரு. அது எப்படிங்கிறது தேவையில்லை, ஆனால் உண்மையாக வொர்ஷிப் பண்ணக்கூடிய ஆள் தான் எனக்கு வேணுங்கிறாரு. 2 தீமோத்தி 3:1 பார்த்துருக்கோம். தேர் வில் பி a terrible time in last daysன்னு சொல்லப்பட்டு நம்ம பார்த்துருக்குறோம். கடைசி காலங்களில் மிகவும் மோசமான நாட்கள் வரும். அது எப்படிப்பட்ட காலம் வரும்? டிசெப்ஷன். அந்த டிசெப்ஷன் பீரியடில் அது எப்படி என் கூடயே இருக்கிறவங்க என்னையே மாற்றும்படியான சூழல் வரும். நம்ம எல்லாரும் படைக்கப்பட்ட தேவனை வொர்ஷிப் பண்ணுவதற்காக. ஆனால் நாம் அதை எந்த சூழலில் நடந்து கொண்டு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறதுல நான் டிசீவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ மோஸ்ட் சென்சிட்டிவான ஏரியா என்னன்னா, நான் கரெக்டாகிறதுக்கு என்னுடைய வொர்ஷிப்பை டைவர்ட் பண்ணுறது தான். நீங்கள் பண்ணக்கூடிய வொர்ஷிப்பை வழிமாற்றி செல்லும்படியான சூழலை உருவாக்குறது தான் இந்த டிசீவோட டிசெப்ஷனோட மெயின் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நல்லா கவனிங்க. ஜீசஸை சோதிக்கும்படியாக சாத்தான் மேத்யூ 4 பார்க்கலாம். அப்போ ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியாக சொல்லுவார், நான் ஒரு அத்தாரிட்டி இது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்று பண்ணு அப்படிம்பா. என்ன பண்ண சொல்லுவான்? என்ன வொர்ஷிப் பண்ணுமா கேட்குற உடனே ஒன்று, நீ என்ன வொர்ஷிப் நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்கிறார். அதுக்கு ஜீசஸ் சொல்கிறதா, அப்போது இயேசு அப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. அடுத்த வசனம் மேத்யூ 4:11 பார்த்தீங்கன்னா, அப்போது பிசாசானவன் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை. நல்ல கவனிங்க, இந்த சீன் நடந்துட்டு இருக்குது. அவன் என்னை தொழுதுக்குள் என்ன வொர்ஷிப் பண்ண, நான் அதை கொடுத்துட்றேன். ஃபுல் அத்தாரிட்டி என்கிட்ட இருந்த கீ என்கிட்ட இருக்கு, நான் கொடுத்துறேன், நீ என்கிட்ட வொர்ஷிப் பண்ண. அவர் சொல்ல தேவையில்லை. அவர் சிலுவையில் அவர் வெற்றி கொண்டு அந்த கீ அத்தாரிட்டியை கொடுத்தா, அந்த அத்தாரிட்டி நம்ம கையில் கீயை கொடுத்துட்டாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ அவன் என்ன வொர்ஷிப் பண்ண அதை கொடுத்துட்றேன். அவர் முடியாத அப்பால போய் சாத்தானே சொல்ல, அடுத்த செகண்ட் என்ன ஆகுது? தேவதூதர் வர்றாரு. இதே போல தான் நானும் நீங்களும் இன்னைக்கு ஒவ்வொரு சூழல்லையும் இன்னைக்கு இந்த உலகம் உங்களையும் என்னையும் மண்டியிட சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நான் எப்போது அவர்கள் இந்த உலகத்தில் நான் மண்டியிடுறேனோ அந்த செகண்டே நான் தேவதூதரை விட்டு விலகி செல்கிறேன். நான் எப்போ அதை மண்டியிடாமல் நான் தேவனுக்குள்ளே இருக்கிறேனோ அடுத்த செகண்டு தேவதூதன் என் கூட வரப்போகிறாங்க, உங்கள் கூட நிற்க போகிறாங்க. அப்போது தேவதூதனுடைய அக்சஸை யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நான் எடுத்துக்கிறதும் எடுக்காததும் அது எப்படி சொல்ல முடியும்? நான் யாரை தொழுது கொள்கிறேங்கிறத அது முடிவு பண்ணுது. நான் யாரை தொழுது கொள்கிறேன் அப்படிங்கிறதான் அது முடிவு பண்ணுது.
எப்படி ஒரு ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழ முடியும்? இதெல்லாம் புரியுது. அது எப்படி தான் செய்ய முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு நான் என்ன செய்யறது? எப்படி வொர்ஷிப் பண்றது? இதெல்லாம் சரி, தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அப்ப நான் எப்படி செய்யறது? என்ன செய்யறது? ஒரு வசனத்துல பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரோமன் 12:1, ரோமன்ஸ் 12:1ல ரொம்ப தெளிவா டீப்பா சொல்லுவாரு. நமக்கு எல்லாருக்குமே அந்த வசனம் தெரியும். அந்த வசனத்தை படிங்க. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒருவன் தன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவும் தன் சரீரத்தை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேணும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. எப்படி சாத்தியமாகும்? நாம் என்னுடைய சரீரத்தை ஜீவனுள்ள, அதாவது ஜீவ பலியாக நான் அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அது புத்தியுள்ள ஆராதனையாக மாறுகிறது. பிதா கேட்குறார், நான் யாரை எதிர்பார்க்குறேன்? வொர்ஷிப்பர்ஸ் நான் சீக் பண்ணுறேன். அந்த வொர்ஷிப்பர்ஸ் ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிற வொர்ஷிப் பண்ணக்கூடிய இருக்கணுங்கிறாரு. பவுல் சொல்கிறாரு, இந்த காலத்தில் நீங்கள் வொர்ஷிப் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக நீங்கள் ஒப்படைக்கும் பொழுது அது உண்மையுள்ள புத்தி உள்ள ஆராதனையாக மாறுன்னு சொல்கிறாரு. இதை எப்படி நான் இந்த ஜீவ பலியாக நான் எப்படி ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம எல்லாரும் எப்படி கட்டப்பட்டு வருகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தால் தான் நான் எப்படி இந்த சரீரத்தை நான் எப்படி ஜீவ பலியாக விடுறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நாம இப்போ எப்படி கட்டப்பட்டு வருகிறோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வரணும். பேதுரு சொல்றாரு, 1 Peter 2:5 பேதுரு சொல்றாரு, நம்ம எப்படி கட்டப்பட்டு வருகிறோம்னு சொல்றாரு. ஜீவனுள்ள கற்களை, அதாவது 1 Peter 2:5, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம எல்லாரும் கட்டப்பட்டு வருகிறோம். எப்படின்னா, ஆவிக்கேற்ற மாளிகையாக, ஜீவனுள்ள கற்களை போல. 2, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை இயேசு கிறிஸ்து மூலமாய் செலுத்தும்படிக்கு. ஆவிக்குரிய மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும். மாளிகை, பலி, பரிசுத்தம், ஆசாரியர், இதை பார்க்கும்போது எது உங்களுக்கு நினைவு வருது? மாளிகை, பலி, பரிசுத்தம், ஆசாரியர். என்ன நினைவுக்கு வருது? நம்ம இப்படி தான் கட்டப்பட்டு வரோம். டேபர்னக்கிள். நம்ம எப்படி கட்டப்பட்டு வருகிறோம்? தேவனுடைய டேபர்னாக்கள், ஆசாரிப்பு கூடமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை போடுங்களேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அநேகர் நம்ம போய் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதனுடைய ரியல் பிக்சரை அபர்ட்ஸ்ஃபோர்டில் 2 வீக்ஸ் பேக் போட்டிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். பார்க்காதவங்களுக்குனாலும் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் டேபர்னாக்கள். இது தேவன் என்ன சொல்கிறாருன்னா, மோசேட்ட கொடுக்குறாரு. அதை என்ன சொல்லி கொடுக்குறாரு தெரியுமா? ஹீப்ரு 8:5 எடுத்து படிங்க. எபிரேயர் 8:5 எடுத்து படிங்களேன். அதாவது ரொம்ப அருமையாக அதில் சொல்லப்பட்டிருக்கும். இவர்கள் படிங்க. ஹீப்ரூஸ் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு. நல்ல கவனிங்க. ஆராதனை, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. மோசேக்கு நான் உனக்கு காமிச்சோம்ல, அது அப்படியே மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாரு. அப்போ மோசேட்ட பரலோகத்தினுடைய பிக்சரை காமிக்கிறாரு. எப்படின்னா, the tabernacle is a copy and shadow of what is in heaven. Copy and shadow of what is in heaven. அதை மோசேட்ட அப்படியே பிக்சர் காமி, இதை அப்படியே போய் கீழே கட்டுங்கிறாரு.
அந்த பிக்சர் எங்க பிரதர் போடுங்க. அதுதான் பரலோகத்தில் இருக்கிறபடியே ஒரு பிக்சர். யோசித்து பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற பிக்சரை மோசேட்ட காமிக்கிறாரு. மோசே அதை கட்டணமா கொடுக்குறாரு. ஜீசஸ் வராரு, இந்த கட்டடத்தை என்னையும் உங்களையும் கட்டுறாரு. பரலோகம் மோசேட்ட பிக்சரைஸ் ஆகுது. அதை வந்து ஃபிசிக்கலாக கொண்டு வராரு. அந்த ஃபிசிக்கலாக கொண்டு வந்ததை ஜீசஸ் மூலமாக நம்முள் தேவன் கட்டுகிறார். அப்போது நானும் நீங்களும் இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பரலோகத்துடைய சாயலாக இருக்கிறோம். என்னுடைய உருவத்தில் உங்களில் என்கிட்ட ஒரு டேபர்நாக்கிள் இருக்குது. அப்போயும் என்னை தேவனுடைய சாயலை படைக்கிறார். அதாவது நம்மை தேவனுடைய சாயலை படைக்கிறார். நம்மை அந்த பரலோகத்திற்கு கொண்டு போக போகிறார். இந்த பரலோகத்துக்கு கொண்டு போக முன்பாகவே இங்கேயே என்னையும் உங்களையும் ட்ரெயின் பண்ணுறார். பரலோகத்தில் எப்படி இருக்குங்கிறத அங்கே ஆரம்பித்தது. அப்படி படிப்படியாக என்னையும் உங்களையும் ட்ரெயின் பண்ணி இப்போ ஒரு காலம் வந்து விட்டது. அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும்? எல்லாரும் துதிக்கணும். அது எப்படி ஆவியோடு உண்மையோடும் துதிக்கணும். அந்த துதிக்கிறவர்களை பிதாவானவர் தேடுகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். என் சரீரம் ஆசாரிப்பு கூடாரமாக கட்டப்பட்டு வருகிறது. இதெல்லாம் யோசித்து பாருங்க. ஆசாரிப்பு கூடாரம் நம்ம இதுக்குள்ள டீட்டெயில் நம்ம போகலாம். அநேருக்கு தெரியும் எப்படி பலிபீடம், அதுக்கப்புறம் அந்த இன்னர் கோர்ட்டில் பார்க்கும்போது ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரெட்டு, இந்த பக்கம் விளக்கு, இந்த பக்கம் பத்தி கொளுத்து வைக்கிறது, திரை, உள்ளே போனால் மோஸ்ட் ஹோலி பிளேஸ். இதை என்ன செய்வாங்க? ஆசாரியர் வெளியிலேருந்து பலியிட்டதை எடுத்து வருவார். பிரதான ஆசாரியர் அதை எடுத்து உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு சில தான் போக முடியும். மகா பரிசுத்தலுக்கு யார் நம்ம ஹை பிரீஸ்ட் மாத்திரம் தான் போக முடியும். அப்படி இருந்ததை அப்படியே மாற்றி ஜீசஸ் அவரே ஹை பிரீஸ்ட் ஆகி என்னையும் உங்களையும் அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியாது வச்சுட்டார். அப்போ இதையும் என்னுடைய இந்த கட்டப்பட்டு வர்றதையும் நான் எப்படி கம்பேர் பண்ணுறது? நான் தேவனுடைய சாயல படைக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி படைக்கப்பட்டிருக்கிறேன்? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவியும் ஆத்மா சரீரமாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவி, அதுக்கு பிறகு ஆத்மா, அதுக்கு மேலே சரீரம். இதுதான் நம்மளை கட்டப்பட்ட கட்டமைப்பு. இது தேவன் பரலோகத்தில் கட்டின கட்டமைப்பு. சரீரம், ஆத்மா, ஆவி. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆத்மாவோடு இருக்கிறேன். சரீரத்தை நீ ஜீவ பலியாக நீ கொடுக்கும் பொழுது அது உண்மையான ஆராதனையாக மாறும்னு அவர் சொல்றார். அந்த பிக்சரை போடுங்களா? பாடி, சோல், ஸ்பிரிட். ஸோ இதுதான் நம்மளுடைய படைப்பு, ரைட்? எக்ஸோடஸ் 19 எக்ஸோடஸ் 19:6 எடுத்துக்கோங்க. நீங்கள் எனக்கு, அதாவது மோசஸ்ட தேவன் சொல்லுவார். அவர் நான் வரப்போகிறேன், ஏற்கனவே பார்த்து நான் வரப்போகிறேன், மக்கள்லாம் ரெடி பண்ணுங்க, அதில் நான் இறங்கி வரப்போகிறேன், மக்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பயந்து ஓடுவாங்கன்னு சொல்லி நான் லாஸ்ட் வீக் பார்த்தோம் தெரியுமா? அவர் தேவன் எல்லார்ட்டையும் பேசணும்னு ஆசைப்படும் போது எல்லா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? நான் மோசே நீ மட்டும் போய் பேச, நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒதுக்கி உட்காந்துருப்பாங்க. ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எனக்கு ஆசாரியர் ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. So you will be for me a kingdom of a priest and a holy nation. Isaiah 61:6 எடுத்து படிங்களேன். ஏசாயா 61:6. ஐசையா சொல்றாரு, எப்படி சொல்றாரு? நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். You will be called priest of the Lord. அங்க சொல்றாரு you will be priest, இங்க you will be called priest. 1 பீட்டர் 2:9 என்ன சொல்றாரு? யூ ஆர் அ பிரீஸ்டர். 1 பீட்டர் 2:9 எடுத்துப்படுங்க. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழையத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும்
பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கு. யூ ஆர் அ ராயல் பிரீஸ்ட்ஹுட். யூ வில் பி எ பிரீஸ்ட், யூ வில் பி எ பிரீஸ்ட்னு சொன்னீங்க. யூ ஆர் அ ராயல் பிரீஸ்ட். அப்போ நானும் நீங்கள் இன்னைக்கு ராயல் பிரீஸ்ட்ஹுட்டாக எப்படி மாற்றப்படுகிறோம் அப்படின்னா, இந்த ஆசாரிப்பு கூடத்தில் இருந்த அந்த பிரீஸ்டை தேவன் நமக்குள்ள வைக்கிறார் ஜீசஸ் மூலமாக. அப்போ எனக்குள்ள ஒரு தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள நீங்க தேவனை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் தேவன் உருவாக்கியிருக்கிறார். இந்த ராயல் பிரீஸ்ட்ஹுட் என்ன செய்யணும்? இல்லை கவனிங்க, பரலோகத்தில் உள்ளவங்க மத்தியில் அதாவது மாதிரியை காமிச்சு அதே மாதிரி உருவாக்கப்பட்டு அதே மாதிரி நம்ம உலகத்தில் நம்மளை சரீரத்துலேயும் உருவாக்கி இந்த சரீரம் போலயே பரலோகத்தில் நம்ம இருக்க போகிறோங்கிற எல்லா பிக்சரைஸும் ஒரு கனெக்ஷனோட சைக்கிளாக நம்ம காமிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த ராயல் பிரீஸ்ட்ஹுட் என்ன பண்ணுவார்? மக்கள்கிட்ட போய் மக்களுடைய பாவங்களை எடுத்து அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுவார்? அதை நீக்கி பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அவர்களுடைய பாவங்கள் நீக்கும்படியாக அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? மக்களோடு இடைபடுறார், தேவனோடையும் இடப்படுகிறார். அவர் தான் பிரீஸ்ட். மக்களோடு இடப்படுகிறார், தேவனோடு இடப்படுகிறார். நான் என்னுடைய சரீரம் உலகத்தோடு நிற்குது, ஆவியில் தேவன் ஆவியாக இருக்கிறார். இப்போ எனக்கு சரீரத்திலிருந்து ஆவிக்கு நான் நடந்து போகும்படியான ஒரு சூழல் இருக்குது. அதுதான் என்னுடைய பிரீஸ்ட்ஹுட்டோட வேலையே. என் சரீரத்துக்கும் ஆவிக்கும் இடையில் நான் கனெக்ட் பண்ணணும். என் சரீரத்துக்கும் ஆவிக்கும் இடையில் நான் கனெக்ட் பண்ணணும். பாடி என்றைக்குமே வேர்ல்டோட இருக்கும், ரைட்? ஆத்மா செல்ஃப், ஆவி தேவன், காட் கனெக்ட். வேர்ல்டு சென்ஸில் அவேர்னஸில் இருக்கிறது பாடி, சோல் அவேராக இருக்கிறதுல செல்ஃப், அண்ட் ஸ்பிரிட் இருக்கிறது தேவனோட. நான் கண்டுபிடிக்கிறது? நான் ஆவி ஆத்மாவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு, இந்த ஆத்மா ஆவியில் இருக்கிறா சரீரத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத ஒருவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா? ஆத்மாங்கிறது செல்ஃப், அப்படிதானே? அதுதானே நான். நீங்கள் யார் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆத்மா, அதற்கு ஒரு பாடி கொடுக்கப்பட்டிருக்குது. தேவன் ஆவியாக உங்களுக்குள் இருக்கிறார். நம்ம தேவன் வசிக்கும் ஆலயமாக இருக்கிறோம். எப்படி அது சாத்தியமாகும்? அந்த தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் நம்மளோட ஆவியில் இருக்கிறார். இது சாத்தியமாகிறது எப்படி? இந்த ஸ்ட்ரக்சரில் தான். இந்த ஸ்ட்ரக்சர் நான் ஆத்மா, என்னுடைய ஆத்மா ஆவியில் தேவனோடு தான் இருக்கிறா, உலகத்தோடு இருக்கிறாங்கிற எப்படி கண்டுபிடிக்க முடியும்? செல்ஃப். யார் ஒருவன் நான் எனக்கு எனக்கு அப்படின்னு பேசுகிறாங்களோ அதெல்லாம் செல்ஃப். எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீ மை செல்ஃப், மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. எந்தெந்த வார்த்தைகள்லாம் அதில் 99% வார்த்தைகள் சரீரத்துக்கு மேலே நிற்கிற வார்த்தையாக இருக்கும். நான் உலகத்தில் இருக்கிறேன், நம்ம உலகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேலை பார்க்குற இடத்துல அதை எனக்கு ட்ரெயின் பண்ணுறான். நான் ஒரு சேல்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் செல்லராக இருக்கலாம், இல்லைனா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். அப்போது எனக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஐன்னு சொல்லும்படியாக என்னை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவன் அப்படி இருக்கக்கூடாது இப்படி சொல்கிறாரு. என்ன பண்ணுறது? அதுதான் ஆவியானவர் இருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆசாரியன் வெளியில் போய் பாவங்களை எடுத்து, ஜனங்களுடைய பாவங்களை அந்த பலியை எடுத்துக்கொண்டு கர்த்தர்கிட்ட கொடுத்து அதை சுத்திகரித்து ஜனங்களை தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றிக்கொள்றது ஆசாரியன். என்னுடைய பாடி எதில் டச்சாக இருக்குது? வேர்ல்டோட டச்சாக இருக்குது. அந்த வேர்ல்டு என்ன பண்ணுது? நீ சரீரத்தை வாழ் அப்படின்னு சொல்லி என்னை ட்ரெயின் பண்ணுது. அப்போ தான் உன்னால் சர்வை பண்ண முடியும்னு சொல்லுது. அப்படி சர்வை பண்ணுறவுடைய சூழல் இருந்தால் என்ன, நான் சொன்னாதான் நான் இந்த இடத்துல வாழ முடிய சூழல் இருக்கும்போது நான் எதை கொண்டு போய் நான் ஆவியானவர்கிட்ட போய் கொடுப்பேன்? அப்போ என்னுடைய ஒர்ஷிப் எப்படி இருக்கும்? ஆவியோட மாத்திரமே அவரோட ஒர்ஷிப் பண்ண முடியும், உண்மையாகவும் ஆவியோடும். அப்போ என்னுடைய சரீரத்தின்படி நான் நடந்துக்கோ, நான் எப்படி இருக்க முடியும்? 5 வழி ஆத்மாவுக்கு சரீரத்திலிருந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கண்ணு, மூக்கு, வாய், காது, டச், ஃபீல். நான் எது பார்க்குறேனோ
அது என்னுடைய ஆத்மாவை அட்டாக் பண்ணுது. நான் என்ன கேட்குறேனோ அது என் ஆத்மாவை அட்டாக் பண்ணுது. நான் என்ன பேசுகிறேனோ அது என் ஆத்மாவை அட்டாக் பண்ணுது. நான் என்ன சாப்பிட்றேனோ அது அட்டாக் பண்ணுது. நான் எதை தொடுறேனோ ஃபீல் பண்ணுறனோ அது என்னை அட்டாக் பண்ணுது. இதெல்லாம் என்னங்கிறது செல்ஃப் இஸ் வாட் அவர் சோல். என்னுடைய சோலை எது அட்டாக் பண்ணுது? அந்த 5 வழிகளும் என் சோலை வந்து அட்டாக் பண்ணுது. அது எதுக்கு அட்டாக் போகுதுன்னா, அதில் அட்டாக் பண்ணனுடைய இது வந்து என்னை பாதிக்குது அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, அந்த சோல் எப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணுதோ அப்போதான் தெரியும் இது மூலமா இது பாதிக்கப்பட்டிருக்குன்னு. அதனுடைய வேலை என்னன்னா, கண்ணு வழியா ஒன்று உள்ள போகுச்சு அப்படிங்கிறது எப்படி தெரியும் மற்றவங்களுக்குன்னா, அதன் வழி எதிர்வினை மூலமாக தெரியலாம், அதனுடைய கிரியை மூலமாக தெரியலாம். இந்த 5 இடத்துல இருந்து 5 விதமான வேலைகள் உள்ள போய் அதுலேருந்து திரும்பி வருது பாருங்க, செல்ஃப்ல இருந்து. அதை திரும்பி வரதை பிடிச்சி வைக்கணும். அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். என்னுடைய ஆத்மாவை நான் காத்து கொள்ளும்படியாக இருக்கிறது தான் செல்ஃப் கண்ட்ரோல். எப்படி கண்ணை நமக்கு மூட முடியாது, நான் நடந்து போகணும். காதை பொத்திக்கிட்டு போக முடியாது, நிறைய காரியங்கள் நான் உலகத்தில் நிற்கணும். மூக்கை அடைச்சிட்டு போக முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கண்ணு தெரியாத ஒருத்தண்ட போய் அவன் முன்னாடி இருந்து விலை உயர்ந்த ஒரு பொருள் அவங்ககிட்ட போய் காமிச்சிட்டு இருந்தா ஏதாவது பலன் இருக்குமா? காமிச்சவனுக்கு ஒன்றுமே இருக்காது. காது கேட்காதவங்கிட்ட போயிட்டு 1 மணி நேரம் இன்னொருத்தரை பற்றி காசிப் சொல்லிட்டே இருந்தா ஏதாவது ரிப்ளை வருமா? அதுக்கு பலன் இருக்குமா? இருக்காது. அவன் யார்கிட்ட அவன் சொல்லவே மாட்டான். எவன் நல்ல ஷார்ப்பாக கேட்குறானோ அவன்கிட்ட தான் போய் சொல்லுவான். எவன் ரொம்ப ஷார்ப்பாக பார்க்குறானோ அவங்கள்ட்ட தான் போய் இதை காமிப்பான். வாய் பேச தெரியாதவன் போயிட்டு அவனை ஏதாவது திட்டிகிட்டு இருந்தான், அவன் திருப்பி திட்டுவானா? ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஞாபகம் இருக்கா? கொரோனா டைமில் நான் இப்போ அதாவது 90% பீப்புளுக்கு வந்து டேஸ்ட்டும் தெரியாது, ஸ்மெல்லும் தெரியாது, தெரியுமா? வைரஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் மனமும் தெரியாது, டேஸ்ட்டும் தெரியாது. கசப்பாக கொடுத்தாலும் ஒன்றும் தெரியாது, இனிப்பும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தன்ட்ட போய் நல்ல சாப்பாடு நான் சாப்பிட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருந்துச்சு டேஸ்ட், டே என்ன சாப்பிட்டாலும் ஏதோ மண்ணை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. அப்படி ரியாக்ஷன் அதாக தான் இருக்கும். அப்படி தானே? இதெல்லாம் வெளியிலிருந்து நம்மை ஃபோர்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது. இது செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தேன்னா அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம பார்க்கலாம் ரெவலேஷன் 4. அதாவது இந்த 5 விஷயத்தை நான் செல்ஃப் கண்ட்ரோல் நான் பண்ணுறேன். இந்த 5 வழிகளை வந்து நான் வந்து அடைப்பதற்காக நான் முயற்சி செய்கிறேன். தேவனுக்குள்ள அப்படி 5 அடைச்சிட்டானா எனக்கு இமேஜினேஷன் எப்படி வரும்? ஃபீலிங் எப்படி கிடைக்கும்? அப்படி நம்ம நினைக்கலாம். தேவன் சொல்கிறாரு, அது இல்லாமலே நீ வெளியிலேருந்து வராமலே நான் உனக்கு காமிக்க முடியுங்கிற. அதுக்கு அநேக எக்ஸாம்பிள் சொல்லலாம். இமேஜினேஷன் இருக்கட்டும், கன்சைன்ஸாக இருக்கட்டும், மெமரியாக இருக்கட்டும், ரீசனாக இருக்கட்டும், அஃபெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாமே நீ வெளியிலேருந்து பார்த்ததும் இல்லை, என் மூலமாக ஆவியானவர் மூலமாக உங்களுக்குள்ளே என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு காமிக்கிறாரு. எப்படின்னு பாருங்கள், 2 கொரிந்தியர் 12:2 பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறார், 14 வருஷத்துக்கு முன்பு 3ஆவது வானத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். எப்படி சரீரத்தில் இருந்தேன்னா சரீரத்துக்கு புறமே இருந்தேன்னு எனக்கு தெரியாதுங்கிறார். இது எந்த கண்ணு பார்த்துச்சு? எதில் ஒரு ஃபீல் பண்ணாரு? 2வது ரெவலேஷன் 4 வந்து ஜான் சொல்றாரு, ஆவிக்குள்ளாக நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அங்கே போன அந்த ஹெவனை பார்த்தேன். எப்படி பார்த்தாரு? எப்படி ஃபீல் பண்ணாரு? 2 ராஜாக்கள் 6:17 பார்த்தீங்கன்னா சிரியா ராஜா என்ன பண்ணுவார் சொல்லுவார், என் பெட்ரூமில் ஒருத்தர் சொல்லுவாங்க, உங்கள் பெட்ரூம் வந்து பேசின கூட எலிசாவுக்கு தெரியுமா? அப்படி தெரியுமா? அவனை தூக்கிட்டு 4 பேர் அனுப்பிவிட்டுருவார் உள்ள. எலிசா வெளில வந்து பார்த்தா அவன் அசிஸ்டன்ட் வந்து பார்ப்பான், வெளில உள்ள மிலிட்ரியும் குதிரையுமா நிற்கும். ஓடி போய் எலிசா நம்மளை எல்லாம் கொல்ல போகிறாங்க. எலிசா சொல்லுவார், இல்லைப்பா நீ பயப்படாத. இல்லை நான் எலிசா சொல்லுவார், ஆண்டவரே 2 Kings 6:17 பார்த்தீங்கன்னா எலிசா விண்ணப்பம் பண்ணி சொல்ல, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். ஏதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிற அவன் கண். எந்த கண்ணில் பார்த்தார்? 2 கொரிந்தியர் 2:14 பார்த்தீங்கன்னா பவுல் சொல்வார், எப்படி கிறிஸ்துக்குள் எப்போது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி சொல்றாருன்னா, நான் போகிற இடத்துல
தேவனை பற்றி அறிகிற அறிவு ஒரு வாசனையா போகுதாம். அதுக்கு நன்றி அப்படிங்கிறாரு பவுல் சொல்றாரு. தேவனை அறியும் அறிவு நான் செல்லும் இடத்தில் அது வாசனையாக வெளிப்படுவதற்கு உமக்கு நன்றி ஐயா அப்படிங்கிறாரு. அந்த வாசனை எப்படி ஸ்மெல் பண்ண முடிஞ்சது? ஆவிக்குள்ள. எசேக்கியேல் இதையும் தாண்டி ஒன்று இருக்குது. எசேக்கியேல் 3 எடுத்து படிச்சு பாருங்களேன். அது தேவன் வந்து எசேக்கியேல் இடைப்படும் போது அவர் சொல்லுவார், இந்தாப்பா அப்படின்னு ஒரு சுருள் எடுத்து கொடுப்பாரு. ஒரு கை நீண்டது சுருளை கொடுத்தாரு. சுருள் எடுத்து நீ சாப்பிட்டுக்கோம்பாரு. எசேக்கியேல் 3 1 2 3 எடுத்து படிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடு பேசு. அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்தார். மனுபுத்திரே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனாலே உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாக இருந்தது. இந்த டேஸ்ட் அவருக்கு எப்படி தெரிஞ்சுது? ஆவியானவரால் எல்லா சென்ஸையும் கொடுக்க முடியும். தேவ ஆவியானவரால் எல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதை தாண்டின சென்ஸை கூட தேவ ஆவியானவரால் நமக்கு கொடுக்க முடியும். ஆனாலும் நான் உலகத்தில் இருக்கும்படியால் நான் எதை நோக்கி செல்கிறேன்? இன்ஸ்டன்ட் ரெஸ்பாண்டுக்காக நான் போகிறேன். ஜீசஸ் லூக் 8:45 சொல்லுவார், என்னை யாரோ டச் பண்ணாங்க அப்படிம்பாரு. ஒரு அம்மா அப்படி துணியாக தான் டச் பண்ணியிருக்கோம். ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் தெரியுமா? ரோமர் 12:1 என்ன எழுதப்பட்டிருக்கு? எது புத்தியுள்ள ஆராதனை? அதை எடுத்து படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே ஜீவ பலியாக சரீரத்தை ஒப்பு கொடுக்கணுங்கிறாரு. அது என்னன்னா, இந்த 5 ஓட்டையும் அடைச்சி என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கணும். அதாவது நான் சாகணும், ஆனால் உயிரோடு இருக்கணும். இந்த 5 வழிகளையும் என் ஆத்மாவை அட்டாக் பண்ணி திருப்பி அதாவது ரெஸ்பாண்ட் பண்ணும்படியாக இருக்கிற இந்த சோலை கண்ட்ரோல் பண்ணி இந்த 5 பாதைகளையும் நான் அடைத்து தேவனுக்கு பலியாக நான் என்னை ஒப்படைக்கும் பொழுதுதான் அது புத்தியுள்ள ஆராதனை ஆகும். எப்போ ஒருவன் இந்த 5 பாதைகளை அடைக்கிறானோ அப்பொழுது அவன் எப்படிப்பட்டவன் இருப்பான்? தேவ ஆவியானவர்கள் குறித்தவரை மாத்திரமா தான் இருக்க முடியும். அவனுடைய ஆத்மா ஆவியானவரோடு மாத்திரம்தான் இருக்க முடியும், தவிர உலகத்திலிருந்து அறுபட்டு போயிடுவார். இது என்ன ஜீவ பலியா? என்னுடைய ஜீவ பலி, என்னுடைய சரீரத்தை நான் தேவனோட ஒப்படைக்கணும்னா என் சரீரத்தின்படி நான் நடக்காமல் இருக்கும் பொழுது மாத்திரமே அது உண்மையான ஆராதனையாக மாற முடியும். அப்ப நம்ம பண்ணக்கூடிய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை? ஒரு மியூசிக்கை பார்த்தோம் என்ன பிடிச்சி இழுக்குது அப்படின்னா அது உள்ள போயிட்டு என்ன இழுக்குது? எமோஷனல் அழுவோம். நான் எமோஷனல் அழுறேனா இல்லை ஆவியானவருக்கு ஊண்டுதனால் அழுகிறேனா? பவுல் சொல்றாரு, நான் போய் பார்த்துட்டு வந்தேங்கிறாரு. எசேக்கியேல் சொல்ற, நான் சாப்பிட்டேன், தேனா இருக்குங்கிறாரு. நானும் நீங்களும் இன்னைக்கு நம்ம அந்த ஃபீலிங் இருக்கிறோம்ல, அந்த ஃபீலிங் வந்து என் சரீரம் உருவாக்குதா? இல்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்றும் தேவையில்லை இந்த உலகத்துக்கு. நானும் நீங்களும் இந்த உலகத்தை ஒர்ஷிப் பண்ணணும், அவ்வளோதான். இந்த சரீரம் இருக்கு பாருங்க, இந்த சரீரம் இந்த உலகத்துக்கு மண்டியிடணும். சரீரத்தை கொல்றவனுக்கு நீ பயப்படாதே அப்படின்னு தான் போன வாரம் பார்த்தோம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ளுறவருக்கு நீ பயப்படு, சரீரத்தை மட்டும் அழிக்க வல்லவனுக்கு பயப்பட. அந்த சரீரத்தை இந்த உலகம் என்ன சொல்றது? நீ மண்டியிடு அப்படிங்குது. நம்ம இன்னைக்கு பெரியவங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவோம். ஏன் தெரியுமா? இந்த கை தான் கிரியை செய்யக்கூடியது. என் சரீரத்தை நான் அடக்கி அவர்களுக்கு நான் என்னுடைய கிரியையெல்லாம் அவங்க முன்னாடி நான் அடக்கி வைக்கிறேன். தலை குனிவோம், நான் அப்படிங்கிறதை தாழ்த்துறேன். மேல ரெவலேஷன் என்ன பட்டிருக்குது? தலகுப்புற விழுந்து தேவனை நோக்கி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவனை என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆவியோடும் உண்மையோடு இருக்கிற வொர்ஷிப்பர்ஸ் நான் தேடுறேங்கிறாரு. இந்த 5 புலங்களையும் கண்ட்ரோல் பண்ண ஆட்கள் எனக்கு தேவை. எப்படி வொர்ஷிப் பண்ணணும், என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்தணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் தேவ ஆவியானவர் மூலமாக.
நீங்கள் எல்லாம் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான். உங்களோட ஐம்புலங்களை நீங்கள் அடக்குங்க. உங்கள் சரீரத்தை தேவனுக்குள்ள ஒப்படைங்க. ஜீவ பலியா பலியிடுங்க. நான் worship பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியாது எப்படி worship பண்ண. நான் சொல்கிறேன். தேவ ஆவியானவர் சொல்லுவார். உங்கள் ஆவியோடு இடைப்படுவார். ஆவிக்குள்ளே வளருங்க. அப்போ உண்மையான worship எதுன்னு தெரியும். என்னை மியூசிக் worship பண்ண வைக்குதா, நான் தேவ ஆவியான worship பண்ண வைக்கிறாரா? என்ன அந்த ஃபேன்சியாக இருக்கிறது என்ன worship பண்ண வைக்குதா? இன்னைக்கு எல்லாரும் எல்லா சபைகளும் எப்படி மாறிக்கொண்டிருக்குன்னு தெரியுமா? ஜனங்களை திருப்திப்படுத்தும்படியாக சபைகள் மாறிக்கொண்டு வருகிறது. ஜனங்களை திருப்திப்படுத்த நாங்கள் அப்டேட் ஆகவே இல்லை பிரதர், அதனால பெரிய சிஸ்டமில் வேணும். அப்போதான் என்ன நீங்கள் இப்படி அவுடேட்டடாக இருக்கிறீங்க? மக்கள் எப்படி வருவாங்க? வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டதா? தேவன் சொல்றாரு, உண்மையும் இந்த ஆவியோடு உண்மையோடு இருக்கிறோம். எங்க நான் போய் தேடுறது ஆவியோட உண்மை? அப்போ எல்லாரும் எதற்கு மண்டிட்டு இருக்கிறோம்? நான் யாரோட பாண்ட் ஆயிருக்கிறேன்? நல்ல கொஞ்சம் ஒரு பொய் சொல்றான் அப்படின்னா அவன் பொய்யோட கை கோத்திருக்கிறான். ஒருவன் பொய்யோட கை கோத்திருக்கிறான் என்றால் அவன் அந்த பொய்யுக்கு அடிமையா இருக்கிறான். ஒருவன் அடிமையா இருந்தா அவனுக்கு சொத்து எதுவும் கிடையாது. நீ ஸ்லேவா இருக்கும்போது நமக்கு ஏதாவது பொசிஷன் நம்ம பேர்ல இருக்குமா? ஒரு ஊர்ல அடிமையா போய் இருக்கிறீங்க, நம்ம சொந்த வீடு வாங்கிட்டு இருக்க முடியுமாங்க? வாங்கினா அவன் தான் வாங்கி வச்சிருப்பான். நம்ம அடிமையாக்கணும் தான். அப்போ நான் ஒரு இந்த உலகத்துக்கு அடிமையா இருந்து என்னதான் உலகத்துல சேர்த்தாலும் அது எனக்குள்ளதோ உங்களுக்குள்ளதோ கிடையாது. ஏன்னா அடிமை சாஸ்திரம் எழுதிடுறேன். பாண்ட் யாரோட பாண்டேஜில் இருக்கிறேன்? உலகத்தோட. எப்போ நான் உலகத்தோட பாண்டேஜில் இருக்கிறேனோ அப்பொழுதே ஆவியானவருக்கு அக்சஸ் நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா என்னுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்காதே. ஒரு சில ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நம்பர்ஸ் 25 எடுத்துக்கோங்க. என்னாகும் 25 இஸ்ரவேல் ஜனங்களை வந்து மோவாபியரோட வந்து செக்ஸுவல் இம்மாரலிட்டியில் போயிட்டுருப்பாங்க. ரொம்ப மோசமான சூழல் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து தேவன் என்ன பண்ணுவார், ஒரு 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 வாதையை அலோவ் பண்ணுவார். வாதையை அலோவ் பண்ணும்போது மக்கள்லாம் வந்து இன்னும் திருந்த மாட்டாங்க. மோவாபியரோட போய் வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தேவன் ரொம்ப இது பண்ணி மோசையை கூட சொல்லுவார், இங்கே பாரு எல்லாரையும் கூப்பிடு, லீடர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லு. எவன் இதை மாதிரி பண்ணுறான் அவனே அவனை குத்தி செத்துடணும், இல்லைன்னா நீங்கள் காலி அப்படிங்கிறாரு. அவனை எல்லாரும் வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க, யாரும் உள்ளே வந்த மாதிரி தெரியல. எல்லாரும் வந்து இந்த ஆசாரிப்பு கூடத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் ஓன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஒருத்தர் முன்னாடி வந்த மாதிரி தெரியல. அப்போ பார்க்க அங்கே ஒரு சைடில் ஒருத்தர் என்ன பண்ணுறான் தெரியுமா, ஒரு மிடியனைட் லேடியை கூப்பிட்டு உள்ளே போகிறாரு ஒருத்தர். இங்கே எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். ஒருத்தர் அப்போ தான் கூப்பிட்டு உள்ளே போகிறான். இங்கே கூட்டினதே எதுக்கு? எவனா ஒருத்தன் செத்துருங்கடா, இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியல, யாருன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாம் உட்காந்து கும்பி அழுதுட்டு இருக்கிறானுங்க. அங்கே ஒருத்தன் சைடில் ஒரு பொண்ணு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருந்த ஆரோனுடைய பையன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, முடியே போவான். எது ஈட்டியை தூக்கிட்டு போய் அவன் இருக்கிற இடத்துல போய் 2 பேத்தையும் குத்திடுவான். குத்தின உடனே என்ன ஆகும் தெரியுமா? நம்பர்ஸ் 25 10, 11, 13 வரைக்கும் படிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளை. பாருங்க, எலியேசரோட பையன் இதை செஞ்சுட்டான். அதனால என் மேல நான் அவங்க மேல இந்த கோவத்தை அவன் திருப்பிட்டான். இப்போ அதனால நான் என்ன செய்யப்படணும், அவன் மேல நான் உடன்படிக்கை நான் கட்டளையிடுறேன். அது என்ன உடன்படிக்கை கட்டளையிடுறேன் என்ன சொல்றேன்னா, அதுக்கு அடுத்து படிச்சேன்னா, தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். அது மாத்திரம் இல்லை, அடுத்த செகண்டே அந்த வியாதி நின்றுச்சு. அவன் குத்துன அடுத்த செகண்ட் வியாதி நின்றுச்சு. 24,000 பேர் சாகுறாங்க அதுல, இந்த தப்புனால. இவன் குத்துறான், ஸ்பாட்ல அந்த வியாதி நிற்குது. நீ ஆசாரியனாயிரு.
எப்பவும் ஒருவன் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்கிறானோ அப்பொழுதே அவன் ஆசாரியனாக எலிஜிபிள் ஆகிறான். எப்பவும் நானும் நீங்களும் தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக ஜீவ பலியாக தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேனோ அப்பொழுதே நான் ஆசாரியனாக மாறிக்கொள்கிறேன். அதுதான் தேவன் எதிர்பார்க்குறாரு, ஆவியோடு உண்மையோடு இருக்கும்படியாக. ஹீப்ரூ 11:16 பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றாரு, காட் இஸ் நாட் அசேம்ட் டு பி கால்டு தேர் காட்ங்கிறார். தேவன் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படலையா. அந்த மாதிரி ஆபிரகாம் இருந்தாரா? யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு ஆபிரகாம் தன்னுடைய அவருடைய சரீரத்தை ஜீவ பலியாக விட்டுருப்பாரு. இவர் சொல்றாரு, அங்கங்கன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கெங்கெல்லாம் கூடாரெல்லாம் போட்டுட்டு போறாரு ஆபிரகாம். அந்த ஆபிரகாமுக்கு நான் பின்னாடி முதல்ல எப்படி இருந்தேன் அப்படிங்கிற நினைச்சு பார்க்கறதுக்கு நேரம் இருந்திருந்தா அவன் அப்பவே அங்க போயிருந்திருப்பான் தெரியுமா அப்படின்னு ஹீப்ரூல சொல்றாரு. நான் விட்டுட்டு வந்ததை நினைச்சு பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இருந்த நேரத்தில் அவர் திரும்பி போயிருப்பார் தெரியுமா. அப்ப அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை அவர் எதை விட்டுட்டு வந்தேன்னு. அதுதான் ஜீவ பலி. என் சரீரம் என்னை உயர்த்துவதற்காகவும் என்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் இந்த உலகம் என்னை கொடுத்து என்னை உயர்த்துதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் பாருங்க. அதை நினைத்து கூட பார்க்கல. அப்படி பார்த்துருந்தா அவங்க போயிருப்பான். அப்படிப்பட்டவனுக்காக தேவன் சொல்றாரு, நான் உன்னுடைய தேவன் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படுவ போவதில்லை அப்படிங்கிறார். யார் ஆனர் பண்றாரு? யோசித்து பாருங்க. அவருடைய சாயலை படைக்கப்பட்டிருக்கோம் நாம் நீங்களும். எக்ஸோடஸ் 3:11 தேவன் மோசையை கூட சொல்லிட்டு இருப்பாரு, நீ போய் எல்லாரையும் கூட்டு வந்துடு, அப்படி செஞ்சிரு இப்படி செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மோசை அப்படி பார்த்துட்டே இருப்பாரு. நான் யாரையா இதெல்லாம் செய்யறதுக்கு, என்னால் எப்படியா முடியும்? அதுக்காக தேவன் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒரே ஒரு ஐடென்டிட்டி, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த ஒரு ஐடென்டிட்டி தான் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவை. அது எப்படி சாத்தியமாகும்? என் சரீரத்தை நான் ஜீவ பலியாக விடும் பொழுது என்